ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு. நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு கோப்ரோ வாங்க போகிறோம். ஏன்னா வந்து விளாக்லாம் இதை வச்சு ஒழுங்காக பண்ண முடியல. ஸோ வந்து நானும் அண்ணனும் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா வந்து ஒரு கோப்ரோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோயம்புத்தூரில் வந்து ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ண போகிறதே கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்க்கு நானே போனது கிடையாது, அண்ணன் மட்டும் தான் போயிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஆனால் அந்த பிளேஸ் வந்து முக்கியமாக வந்து பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பிளேஸ் வந்து ஒவ்வொரு பையனும் அவனோட ஒரு லைஃப்பில் வந்து கண்டிப்பாக கடந்து வந்திருப்பான் ஒரு பார்ட்டில். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் தான் அது. நானுமே இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். ஸோ நம்ம போய் பார்ப்போம். நீங்களுமே பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க போகலாம். ஒரு வழியே எப்படியோ மழை எல்லாமே நின்றுச்சு. ஸோ இப்போ டீ சாப்பிடலான்னு வந்திருக்கோம். போகலாம். ஷூட் பண்ணிக்கிறேன் போ, யூடியூப்பில் சும்மா போகிறதுக்காக, மற்றபடி வர்றதில்லை. நீங்கள் என்ன ப்ரோ? நான் சேனல் நேம் வேணா சொல்கிறேன், நீங்கள் செக் கூட பண்ணிக்கிங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அங்கே ஷூட் பண்ணோன்னே அவங்க பயந்துட்டாங்க, நான் வேறு எதுக்கோ ஷூட் பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன் யூடியூப்காக நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு. பட் அது அவங்க கேட்கவே இல்லை. நானா என்ன எது கூப்பிட்றாங்கன்னு தெரில, சும்மா போய் பார்த்துட்டு வரேன் காய்ஸ். இப்போ நான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன வீடியோ எடுக்க தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுதான் காய்ஸ். ஆனால் வந்து அவங்க ஆக்சுவலாக முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபுட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி திங்க் பண்ணிட்டாங்க. என்னை பார்த்தா அப்படியே இருக்குது. ஆனால் இவங்க என்னைய பார்த்து தம்பி அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் கேமரா தூக்கிட்டு போகிறாங்க காய்ஸ். நான் தான் காய்ஸ். ஏன் பார்த்தீங்களா, தாடிலாம் வச்சுருக்கேன். என்ன போய் அப்படி திங்க் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறது? மஃப்டியில் இருந்திருக்கேன்னு நினச்சிருக்காங்க பாவம். ஸோ ஆனால் அவங்க பாவம் தான், லைட்டாக ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்னோன்னே சரியாகிட்டாங்க. ஓகே, இட்ஸ் ஆல் இன் தி கேம். நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ண போல் ஒரு முக்கியமான பிளேஸ்லாம் நம்ம ஸ்டே பண்ண போகிறோன்னு. ஸோ இப்போ அந்த பிளேஸை பற்றி அண்ணன் சொல்லுவார், காமிப்பார். ஸோ காய்ஸ், இது வந்து சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை, நம்ம நேரில் போய் பார்த்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். வாங்க போகலாம். வெல்கம் ஹோம்ன்ற மாதிரி வெல்கம் அவர் ரூம். பயப்பட வேணாம் காய்ஸ். சில இவரை உங்களுக்கு முதல்ல தெரியும், ரெண்டாவது உடம்பு இல்லை, அதனால் அப்படி பொத்திட்டு உட்காந்துருக்கிறாப்புல. இதுதான் எங்களோட வசந்தா மாளிகை. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னால் முடியல, அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இவர் இன்ட்ரோ கொடுக்கல இல்லை, ஆரம்பிக்கிறேன். பார்த்தா நடிப்பலாம் இல்லை, கேஷுவலாக பேசலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொருத்தரை காட்டணும். என் லைஃப்பில் இவங்க 2 பேர் தான் என் வாழ்க்கையவே மாற்றி விட்ட ஒரு நபர்கள். இப்போ என்னன்னா, அதில் ஒரு கிரிக் பையில பார்த்து விட்டீங்க. இவர் இன்னொருத்தர் பாலா. வாங்க பாலா. 2வது கிரிக்கெட் பார்த்து சொல்லாமல் சொல்கிறாப்புல மணி. இங்கே வாங்க பாலா. 2வது கிரிக்கெட். ஸோ இவர் தான் வந்து பாலா. மூடு கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ இந்த ரூம் வர்றப்ப வந்து ₹1 காசு இல்லாமல் எங்கள் அப்பா இங்கே துரத்தி விட்டார் என்ன. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் சாப்பாடு வழி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இங்கே பட்னியாக கிடந்த நாட்கள் இந்த ரூமில் தான். ஸோ யாருனே தெரியாத எனக்கு வந்து முதல்ல ஹெல்ப் பண்ணி, அதெல்லாம் வேண்டாம். இல்லை இது வேற பாலா, ஹெல்ப் பண்ணி. ஏன்னா அந்த மனசு வந்து அதை மட்டும் எடிட் பண்ணிடுங்க, அதை கண்டிப்பாக போடுவோம். ஸோ அப்படி தான் எங்களுக்கு இந்த ஒரு நட்பு கிடச்சிது. ஸோ இந்த ரூம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது. காணும் காலங்கள். ஒரு ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஒரு காருங்க. ஆமாம், எல்லாருமே திண்டுக்கல் தான், மதுரை மண்டலத்தில் சேர்ந்தவங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ காய்ஸ், இதுதான் என்னோட வசந்த மாளிகை. இங்கே தான் 2018 இங்கே தான் இருந்தோம். ஸோ இதுக்கப்புறமும் இங்கேயே இருப்போம். இடையில ஃபாரின் போயிட்டாங்க. ஆமாம், இவர் குடும்பம் போயிட்டாரு.